Hi guys, இந்த வீடியோவில் CSS மூணு விதமாக HTML ஃபைலில் நம்ம எழுதலாம். முதல்ல எக்ஸ்டர்னல் CSS சொல்லுவோம், ரெண்டாவது இன்டர்னல் CSS சொல்லுவோம், மூணாவது இன்லைன் CSS சொல்லுவோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் CSS எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. உங்களோட ஃபோல்டரில் CSS டுட்டோரியல் ஃபோல்டர் இருக்குல்ல, அதில் போயிட்டு index.cssன்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, index.css இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு அப்படி என்ட்ரு கொடுங்க. க்ரியேட் ஆகிடும் உங்களுக்கு. இதில் வந்து என்ன எழுத போகிறோம்னா நார்மல் h1 டேக். ஓகேவா, h1 டேக்கில் எனக்கு என்ன வேணும்னா h1 டேக்கில் கலர் வந்து ஒரு ப்ளூ கலர். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கட்டும். இந்த எழுதுகிற சிஎஸ்எஸ்ஸை நம்ம index.html கால் பண்ணுறோம். ஓகேவா, அது எப்படி கால் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. லிங்க் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் டேக்குள்ளார ரில்லுன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகேவா, ரில் ஆட்ரிபியூட்டில் ஸ்டைல் ஷீட். ஓகேவா, ஏன் ஸ்டைல் ஷீட் கொடுக்குறோன்னா இங்கே இருக்க இதான் சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட் சொல்லுவோம். இங்கே இருக்க ஸ்டைல் ஷீட்டை இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க் டேக் பண்ண தான் பண்ண முடியும். ஆனால் அதோட டைப் வந்து ஸ்டைல் ஷீட் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸ்டைல் ஷீட். ஓகே, ஸ்டைல் ஷீட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுக்கணும், அது href ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகேவா, hrefல இந்த ஃபைலோட நேம் கொடுக்கணும். ஓகேவா, எக்ஸாக்டாக பாருங்கள், index.css அதுவே ரெக்கமெண்ட் பண்ணுது. ஓகே, அப்படி கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே இருக்க சிஎஸ்எஸ்ஸை நம்ம இங்கே லிங்க் பண்ணியாச்சு. பட் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ h1 டேக்கில் கொடுப்போம். h1 டேக்கில் தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ. ஓகேவா, தமிழ் தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ. ஓகே, கொடுத்துட்டேன். என்னோடய லைவ் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வாங்க அவுட்புட் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஒர்க் ஆகுது பாருங்கள். ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, 300% ஜூம் பண்ணிங்க. தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ கலர் வந்திருக்கா பாருங்கள். கலர் எங்கேருந்து வந்திருக்கு இங்கே பாருங்கள். இங்கே எழுதுன சிஎஸ்எஸ் இங்கே எழுதுன சிஎஸ்எஸ் இங்கே வந்து கால் ஆகிருக்கு. ஓகேவா, அதனால் இங்கே வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று இது வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஹெட்டில் ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டைல் டேக்குள்ளார இப்போ என்ன கொடுக்குறோம்னா இது h2 நான் கொடுக்குறேன். ஓகேவா, h2ல் என்ன கொடுக்குறேன்னா கலர் கொடுக்குறேன். அதே கலர் ப்ராப்பர்ட்டி இதில் வந்து என்ன கொடுக்குறேன், இதில் வந்து ப்ரௌன். ஓகேவா, ப்ரௌனே வச்சுப்போம். இப்போ கீழே h2. ஓகேவா, ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் கொடுங்க, அப்படி டூப்ளிகேட் ஆகும். இப்போ வந்து நேம் மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, h1 2 இங்கே சேஞ்ச் பண்ணால் அங்கேயும் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா, ஓகே, அது நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் போன வீடியோவில் சொன்னேன், அதனால் இங்கே சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ ப்ரௌனாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே, ப்ரௌனில் இருக்குது. ஓகே, இது என்ன சிஎஸ்எஸ் சொல்லுவோம்னா இது இன்டர்னல் சிஎஸ்எஸ். உங்களோட ஸ்டைல் டேக்கில் எழுதுறது இன்டர்னல் சிஎஸ்ஸும் உங்களோட index.cssல எழுதுற எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் சொல்லுவீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, அதை பார்க்கலாம் வாங்க. அடுத்தது h3 டேக்குள்ளார அப்படியே இங்கே எழுதுன்னு அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இன்லைன் சிஎஸ்எஸ்ன்றது என்னென்னா ஸ்டைல் ஆட்ரிபியூட். ஓகேவா, ஸ்டைல் ஆட்ரிபியூட்டில் இதே இடத்துல எழுதுறது அதுதான் இன்லைன் சிஎஸ்எஸ் சொல்லுவோம். ஓகேவா, இப்போ கலர் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, கலர் ப்ராப்பர்ட்டியில் இது ஒரு ரெட் கலர் கொடுத்துருவோம். ஓகேவா, கலர் ரெட். ஓகே, இப்போ வேலை செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஓகே, கரெக்டாக வேலை செய்யுது. இது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், இது இன்டர்னல் சிஎஸ்எஸ், இது இன்லைன் சிஎஸ்எஸ். ஓகேவா, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ கைஸ்.